டொனால்ட் ட்ரம்பினுடைய யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தின் இரண்டாம் கட்டமானது தோல்வியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றதா? இவர்களால் இந்த திட்டத்தின் மூலமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளதா? இதனால் இவர்கள் மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிக்க போகின்றார்களா? இவை தொடர்பாக அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி கூறியிருக்கக்கூடிய கருத்துக்களும் கசிவடைந்திருக்கக்கூடிய மிக முக்கியமான தகவல்களும். சவுதி அரேபிய அரசாங்கத்தை பழிவாங்குவோம் என அறிவித்த யெமன் ஹவுதி இராணுவத்தினர். வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே நடைபெற்று வரும் கொடூரங்களும் பலஸ்தீனிய போராளிகளின் வீரியமான தாக்குதல்களும். நாடு கடத்தப்பட போகும் சுரங்கத்திலே இருக்கக்கூடிய பலஸ்தீனிய போராளிகளும் இவை தொடர்பாக எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அடுத்த கட்ட முடிவுகளும். ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சரின் அதிரடியான தரமான கருத்துக்களும் ஈராக்கினுடைய பாராளுமன்ற தேர்தலும். நேற்றைய தினம் ஈராக்கிலே பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்றிருந்தது. இந்த பாராளுமன்ற தேர்தல் எவ்வளவு மிக முக்கியமான தேர்தல் என்பது தொடர்பாகவும், ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தலை வைத்து அமெரிக்காவும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பும் துருக்கியும் எவ்வாறு காய்களை நகர்த்தியுள்ளது என்பது தொடர்பாகவும் பல முக்கியமான தகவல்களை முன்னே காணொளிகளில் பதிவிட்டுள்ளேன். இன்றிரவு அல்லது நாளை காலையில் ஈராக்கிய பாராளுமன்ற தேர்தலின் முழுமையான முடிவுகள் வெளியிடப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தற்போது வரை கிடைக்கப்பெற்றிருக்க தகவல்களுக்கு அமைவாக ஈராக்கிய பிரதமர் ஷியால் சூதானி அவர்களுடைய கட்சியே முதலிடத்தில் வகிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. இருப்பினும் அரசாங்கத்தை அமைப்பதற்கு கூட்டணி கட்சிகளின் ஆதரவு மிக முக்கியமானதாகும். ஏனென்றால் இந்த தேர்தலில் 50% அதிகமான மக்கள் வாக்களிக்கவில்லை. 47% மக்கள் மாத்திரமே இந்த தேர்தலில் வாக்களித்துள்ளார்கள். இதனால் கூட்டணி அரசாங்கமே அமைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் நாளைய காணொளியில் இவை தொடர்பான முழுமையான தகவல்களை பதிவிடுகின்றேன். அடுத்து தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நாளுக்கு நாள் தாக்குதல்களை வீரியப்படுத்திக் கொண்டே செல்கின்றது. கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் 10க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே மேற்கொள்ளப்பட்டுள்ளன. மேலும் தெற்கு லெபனானினுடைய எல்லை கிராமங்களுக்குள்ளே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தொடர்ச்சியான பீரங்கி தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது. தெற்கு லெபனான் பிரதேசத்திலே தரைவழி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான வேலை திட்டங்களையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றது. அத்தோடு ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவது தொடர்பாக நெட்டன்யாகுவின் அரசு அலுவலகம் லெபனானிய அரசாங்கத்திற்கு செய்தி ஒன்றை அனுப்பியுள்ளது. லெபனானிய அரச இராணுவம் தெற்கு லெபனான் பிரதேசத்திலும் லிட்டானி நதிக்கு வடக்கு பிரதேசத்திலும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வீடுகளாக புகுந்து ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய ஆயுதங்களை கைப்பற்ற வேண்டும் என்றும், ஹிஸ்புல்லாவினுடைய ஆதரவு உறுப்பினர்கள் அனைவரையும் முழுமையாக வெளியேற்ற வேண்டும் என்றும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு லெபனானிய அரசாங்கத்திற்கு செய்திகளை அனுப்பியுள்ளது. இருப்பினும் லெபனானிய அரச இராணுவம் இந்த நடவடிக்கைகளை முழுமையாக மறுத்துள்ளது. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தாக்குதல்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே முழுமையாக நிறுத்தப்படும் வரை ஹிஸ்புல்லா இராணுவத்தினை நிராயுதபாணியாக்குவதற்கான எந்தவிதமான செயற்பாடுகளையும் நாங்கள் மேற்கொள்ளப் போவதில்லை என்றும் லெபனானிய அரச இராணுவ தலைமை அதிகாரி தெரிவித்துள்ளார். அதே நேரம் லெபனானினுடைய ஜனாதிபதி ஜோசப் பவுனும் பிரதமர் நவாப் சலாமும் ஹிஸ்புல்லாவை நிராயுதபாணியாக்குவதற்காக லெபனானிய அரச இராணுவத்தினை முழுமையாக பயன்படுத்திக் கொள்வதற்காக எல்லாவிதமான காய் நகர்த்தல்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள். அத்தோடு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஊடுருவலை கட்டுப்படுத்துவதற்காக தெற்கு லெபனான் பிரதேசத்திற்குள் மாத்திரம் 10,000க்கும் அதிகமான லெபனானிய அரச இராணுவ சிப்பாய்கள் களமிறக்கப்பட்டுள்ளார்கள். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் லெபனானிய அரச இராணுவ தலைமை அதிகாரியை வைத்து காய் நகர்த்தல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதற்கமைவாகவே தற்போது தெற்கு லெபனான் பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் ஊடுருவலை கட்டுப்படுத்துவதற்காக 10,000க்கும் அதிகமான லெபனானிய அரச இராணுவ சிப்பாய்கள் களமிறக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து இனி வரக்கூடிய நாட்கள் எங்களுக்கு மிகவும் கடினமான நாட்களாகவே அமைந்திருக்கும் என்றும், ஈரானினுடைய அணுசக்தி திறன்களையும் ஏவுகணை திறன்களையும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஈரானினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவதன் மூலமாகவே இஸ்ரேலின் எதிர்காலத்தை பாதுகாக்க முடியும் என்றும் நெட்டன்யாகு விசேட உரைகளில் குறிப்பிட்டிருந்தார். இதைத் தொடர்ந்து ஈரானினுடைய பாதுகாப்பு அமைச்சர் பிரிகேடியர் ஜெனரல் அசிர் நசிர்சாதே அவர்கள் இவ்வாறு தெரிவித்தார். எங்களுடைய ஆயுத உற்பத்திகளும் ஏவுகணை உற்பத்திகளும் தற்போது பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. 12 நாள் போருக்கு முன்பு இருந்ததை விட தற்போது எங்களுடைய ஆயுத உற்பத்திகளும் ஏவுகணை திறன்களும் ஏனைய ஆயுத உற்பத்தி திறன்களும் பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன. மேலும் எங்களுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக விரிவாக்கியுள்ளோம். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தகுந்த பதிலடிகளை வழங்குவதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் மும்முரமாக மேற்கொண்டு வருகின்றோம். ஆக்கிரமிப்பாளர்களுடனான அடுத்த சுற்று போருக்கு நாங்கள் முழுமையாக தயாராகவே இருக்கின்றோம் என அவர் தெரிவித்துள்ளார்.
அதேபோன்று ஈரானுக்கு எதிரான உச்ச அழுத்தங்களை அமெரிக்கா தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகமும் ஐரோப்பிய ஒன்றியமும் அவசரமாக பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் நிபந்தனைகளை முழுமையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் உச்ச அழுத்தங்களை வழங்கி வருகின்றன. இப்படியான நிலைமையில் ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேற்குலக நாடுகளுக்கு இனி வேறு வழியில்லை, வேறு எந்த விருப்பங்களும் அவர்களுக்கு இல்லை. ஈரானினுடைய அமைதியான அணுசக்தி திறன்களையும் அணுசக்தி விரிவாக்க அவர்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். எங்களுடைய யுரேனியம் செறிவூட்டல் தொடர்பான முடிவுகளையும் ஏவுகணை திறன்கள் தொடர்பான முடிவுகளையும் ஒட்டுமொத்த மேற்குலகமும் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இதை தவிர மேற்குலகத்திற்கு எந்தவிதமான விருப்பங்களும் இல்லை. நாங்கள் அவர்களுக்கு வேறு எந்த விருப்பங்களை வழங்கப் போவதும் இல்லை. மேலும் எங்களுக்கு இந்த நிபந்தனைகளை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இந்த நிபந்தனைகள் எங்களுடைய உரிமைகளை மீறக்கூடியவையாகும். இதனால் நாங்கள் எங்களுடைய திறன்களை பாதுகாப்பான முறையில் அமைதியான முறையில் விரிவாக்கத்தான் போகின்றோம் என ஈரானினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி அவர்கள் தெரிவித்துள்ளார். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு ஊடக சந்திப்பின் போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய எரிசக்தி அமைச்சர் எலி கொஹேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஈரானிய அணுசக்தி திட்டங்களுடைய முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் ஏவுகணை திறன்களுடைய முன்னேற்றங்கள் தொடர்பாகவும் நாங்கள் முழுமையாக கண்காணித்து வருகின்றோம். இந்த திறன்கள் எங்களுக்கு மீண்டும் எச்சரிக்கையாக அமையுமாக இருந்தால் நாங்கள் அவற்றை இலக்கு வைத்து தாக்குதல்களை ஆரம்பிப்போம். ஈரானுக்குள்ளே எந்த பிரதேசத்திலும் தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான எல்லாவிதமான திறன்களும் எங்களிடம் காணப்படுகின்றன. 12 நாள் போரின் போது நாங்கள் இவற்றை உறுதிப்படுத்தியுள்ளோம். மேலும் இஸ்ரேலுக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஈரானினுடைய அனைத்து திறன்களையும் முழுமையாக முடக்குவதே எங்களுடைய மிக முக்கியமான இலக்காகும். இனி வரக்கூடிய நாட்களில் ஈரானினுடைய இந்த திறன்களை நாங்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம் என இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய எரிசக்தி அமைச்சர் எலி கொஹேன் தெரிவித்துள்ளார். அடுத்து சவுதி அரேபியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சர் காலித் பின் சல்மான் அமெரிக்காவுக்கு விஜயம் செய்துள்ளார். அமெரிக்காவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோவையும் போர் அமைச்சர் பீட் ஹெக்ஸத்தையும் அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃபையும் ஜரெட் குஷ்னரையும் சந்தித்து கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இதன்போது பிராந்தியத்திலே அமெரிக்காவுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையிலான உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் சவுதி அரேபியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிப்பது தொடர்பாகவும் ஈரானிய அச்சுறுத்தல்கள் மற்றும் ஈரானிய எதிர்ப்பற்றுக்களுடைய அச்சுறுத்தல் தொடர்பாகவும் பல கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக யமன் ஹவுதி இராணுவத்திற்கு எதிரான அடுத்த கட்ட தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பது தொடர்பாக அமெரிக்க போர் அமைச்சர் மற்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதியுடனும் சில முக்கியமான கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் ரகசிய பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரக ஜியோனிஸ் அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தரைவழி தாக்குதல்களை ஆரம்பிப்பதற்கு எல்லாவிதமான வேலை திட்டங்களையும் முன்னெடுத்து வருகின்றார்கள். இவை தொடர்பாக முன்னைய காணொளிகளில் பல விடயங்களை குறிப்பிட்டுள்ளேன். எனவே இதற்கமைவாகவே தற்போது அமெரிக்காவுடனான பாதுகாப்பு ஒப்பந்தத்தினை முடிப்பதற்காகவும் 48 F-35 போர் விமானங்களை கொள்வனவு செய்வதற்காகவும் யமன் ஹவுதிகளுடைய அச்சுறுத்தல்களை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாகவும் இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற்றிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு யமன் அன்சாருல்லாவினுடைய அரசியல் பணியாக உறுப்பினர் முகமது அல் புகாத்தி அவர்கள் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியாவின் துரோகத்திற்கு நாங்கள் பொறுப்பேற்க வேண்டும் என்பதனை நாங்கள் யமன் மக்களிடம் உறுதிப்படுத்துகின்றோம். நாங்கள் நிச்சயமாக சவுதி அரேபிய அரசாங்கத்தை பழி வாங்குவோம். எங்களுடைய யமன் மக்களுக்கு எதிராக இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்ட யமன் மக்களுடைய வாழ்க்கையை சிதைக்கக்கூடிய வேலை திட்டங்களை மேற்கொண்ட சவுதி அரேபியாவினுடைய அரசாங்கத்தை நாங்கள் நிச்சயமாக பழி வாங்குவோம். சவுதி அரேபியாவினுடைய துரோகத்திற்காகவும் அதனுடைய குற்றச் செயல்களுக்கு நாங்கள் பழி வாங்குவோம். மேலும் தற்போது யமன் மக்கள் உறுதியாகவும் முன்னெச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும். விரைவில் அடுத்த சுற்று போரானது ஆரம்பிக்கப்பட போகின்றது. இதற்காக நாங்கள் எதிரியை விட ஒரு படி முன்னோக்கி நகர்ந்து அனைத்து தயார்படுத்தல்களையும் மேற்கொள்ள வேண்டும் என முகமது அல் புகாத்தி அவர்கள் தெரிவித்துள்ளார். இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அமைதியாக படிப்படியாக வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைத்து வருகின்றது. டொனால்ட் ட்ரம்பினுடைய காசா தொடர்பான ஒப்பந்தத்திற்கமைவாக வெஸ்ட் பேங்க் பிரதேசமானது இஸ்ரேலோடு ஒன்றிணைக்கப்படாது என டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் தெரிவித்திருந்தது. இருப்பினும் இதற்கீடாக காசாவிலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலும் பலஸ்தீனிய போராளிகள் நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதனையும் காசாவிலே ஹமாஸ் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்பட வேண்டும் என்பதனையும் நிபந்தனைகளாக முன்வைத்துள்ளார்கள்.
வெஸ்ட் பேங்க் பிரதேசம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு இணைக்கப்படுவதனையும் ஹமாஸினுடைய நிராயுத பாணியாக்கத்தையும் இவர்கள் ஒன்றோடு ஒன்று பிணைத்துள்ளார்கள். இவை தொடர்பாக முன்னே காணொளிகளில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். அதாவது வெஸ்ட் பேங்க் பிரதேசம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு ஒன்றிணைக்கப்படாமல் இருக்க வேண்டுமாக இருந்தால் ஹமாஸ் முழுமையாக நிராயுத பாணியாக்கப்பட வேண்டும். அதே நேரம் டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்படுவதற்கு முன்பே வெஸ்ட் பேங்கினுடைய ஈவன் மற்றும் அல் அதுமி பிரதேசங்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்போடு முழுமையாக ஒன்றிணைக்கப்பட்டு விட்டன. மிக முக்கியமான பிரதேசமாக இருக்கக்கூடிய ஈவன் பிரதேசத்தையும் அல் அதுமி பிரதேசத்தையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றியதனால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திற்கும் ஜெருசலத்திற்கும் இடையிலான முழுமையான தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன. அது மட்டுமல்லாமல் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் வடக்கு மற்றும் தெற்கு வெஸ்ட் பேங்க் என பிரிக்கப்பட்டுள்ளது. இத்தோடு மாத்திரம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நின்றுவிடவில்லை. வெஸ்ட் பேங்கினுடைய ஏனைய பிரதேசங்களையும் முழுமையாக இணைத்துக் கொள்வதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுத்து வருகின்றது. இதற்கமைவாக நேற்றைக்கு முன்தினம் ஜோர்டான் பள்ளத்தாக்கு பிரதேசத்தில் பலஸ்தீனிய மக்களுடைய குடியேற்ற பிரதேசங்கள் அபகரிக்கப்பட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுடைய குடியேற்றங்கள் விரிவாக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 500க்கும் அதிகமான பலஸ்தீனிய குடும்பங்கள் முழுமையாக வெளியேற்றப்பட்டிருப்பதாகவும் அவர்களுடைய வீடுகள், குடியிருப்பு பிரதேசங்கள், பயிர்ச்செய்கை நிலங்கள் என்பன முழுமையாக கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும் குறித்த பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கிவிட்டு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குடியேற்றங்கள் அமைக்கப்பட போவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதே போன்று வெஸ்ட் பேங்கினுடைய பல பிரதேசங்களிலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுடைய குழுக்கள் களமிறங்கி பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டு அவர்களை துரத்தி அடித்து அவர்களுடைய வீடுகளை கைப்பற்றக்கூடிய செயற்பாடுகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தம் நடைமுறைப்படுத்தப்பட்டதிலிருந்து வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுடைய அட்டூழியங்களும் கொடூரங்களும் பல மடங்கினால் அதிகரித்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இதற்கமைவாகவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தேசிய பாதுகாப்பு அமைச்சர் பென்குவிர் அதிகளவான நிலத்தினர்களுக்கு ஆயுதங்களையும் வழங்கி வருகின்றார். கடந்த 3 மாதத்திற்குள்ளே மாத்திரம் 1 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தினர்களுக்கு ஆயுதங்களை வழங்கியிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய 6 லட்சத்திற்கும் அதிகமான நிலத்தினர்களுக்கு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எல்லா விதமான ஆயுதங்களையும் வழங்கியுள்ளது. பலஸ்தீனிய மக்களை பயமுறுத்தி அவர்களுடைய வீடுகளையும் சொத்துக்களையும் நிலங்களையும் கைப்பற்றிக் கொள்வதற்காகவுமே இவ்வாறு நிலத்தினர்களுக்கு தேவையான அனைத்து விதமான ஆயுதங்களும் வழங்கப்பட்டுள்ளன. கடந்த அக்டோபர் மாதத்தில் மாத்திரம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்கள் பலஸ்தீனிய மக்களுக்கு எதிராக 264 தாக்குதல்களை மேற்கொண்டிருப்பதாகவும் 1000க்கும் அதிகமான பலஸ்தீனியர்களை அவர்களுடைய வீடுகளை விற்றும் நிலங்களை விற்றும் துரத்தி அடித்திருப்பதாகவும் ஐநாவினுடைய அறிக்கைகள் உறுதிப்படுத்தியுள்ளன. இந்த தகவல்களை பிபிசி ஊடகமும் செய்திகளாக வெளியிட்டுள்ளது. 2006ஆம் ஆண்டுக்கு பிறகு கடந்த அக்டோபர் மாதத்தில் தான் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுடைய தாக்குதல்கள் அதிகரித்திருப்பதாகவும் இந்த தாக்குதலினால் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே சிக்கலான நிலைமைகள் ஏற்பட்டிருப்பதாகவும் குறித்த ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. மேலும் நேற்று மாலை வெஸ்ட் பேங்கினுடைய துல்கராம் பெய்ட்லிட் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு நிலத்தினர்களுடைய குழுக்கள் ஒன்றிணைந்து தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். குறித்த பிரதேசத்திற்குள்ளே நுழைந்து பலஸ்தீனியர்களுடைய வாகனங்களையும் வீடுகளையும் தொழிற்சாலைகளையும் தீயிட்டு கொளுத்தியுள்ளார்கள். கிட்டத்தட்ட 20க்கும் அதிகமான வாகனங்கள், 3 தொழிற்சாலைகள், 8க்கும் அதிகமான வீடுகள் முழுமையாக தீக்கிரையாக்கப்பட்டுள்ளன. இந்த தாக்குதல் தொடர்பான காணொளிகளை டெலிகிராம் சேனலில் பதிவிட்டுள்ளேன். அடுத்து பலஸ்தீனிய போராளிகளும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள். நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே அதிகளவான படைகளை குவித்திருந்தது. வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகளின் தாக்குதல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை முழுமையாக கட்டுப்படுத்துவதற்காகவுமே அதிகளவான படைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே தற்போது குவித்துள்ளது. இப்படியான நிலைமையிலேயே பலஸ்தீனிய போராளிகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு எதிராக வீரியமான தாக்குதல்களை கொண்டு வருகின்றார்கள். கடந்த 3 நாட்களுக்குள் மாத்திரம் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்திலே 8க்கும் அதிகமான தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நேற்றிரவு துல்கராம் மற்றும் நப்லஸ் பிரதேசத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் போர் வாகனங்களை இலக்கு வைத்து பொறிவைத்து வெடிகுண்டு தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். இந்த தாக்குதலிலே 3க்கும் அதிகமான சிப்பாய்கள் கொல்லப்பட்டும் படுகாயமடைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஹமாஸ் தரப்பினர் ஹதர் கோல்டின் என்கின்ற இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாயின் உடலை சுரங்கப்பாதையிலிருந்து மீட்டெடுத்திருந்தார்கள். 2014ஆம் ஆண்டு கைது செய்யப்பட்ட ஹதர் கோல்டின் என்கின்ற சிப்பாயின் உடலையே ஒப்படைத்திருந்தார்கள். மேலும் குறித்த சுரங்கப்பாதையிலிருந்து ஹதர் கோல்டினின் உடலை மீட்டெடுக்கக்கூடிய காணொளிகளையும் ஹமாஸ் தரப்பினர் வெளியிட்டிருந்தார்கள். செஞ்சிலுவை சங்கத்தினோடு சென்றே குறித்த சுரங்கப்பாதையிலிருந்து இந்த உடலை மீட்டெடுத்திருந்தார்கள். இப்படியான நிலைமையில் ஹமாஸ் தரப்பினர் குறித்த சுரங்கப்பாதையிலிருந்து
ஹதர் கோல்டனின் உடலை மீட்டெடுத்ததற்கு பின்பு கிட்டத்தட்ட 10 மணித்தியாலங்களுக்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு குறித்த சுரங்கப்பாதையை இலக்கு வைத்து உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. பங்கபஸ்ட வெடிகுண்டு தாக்குதல்களையே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு மேற்கொண்டிருந்தது. அதாவது செஞ்சிலுவை சங்கத்தினர் குறித்த சுரங்கப்பாதை தொடர்பான தகவல்களை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பிடம் வழங்கியுள்ளார்கள். மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ட்ரோன்கள் மூலமாக உளவு தகவல்களையும் பெற்றுக் கொண்டுள்ளது. மேலும் நேற்றிரவு குறித்த சுரங்கப்பாதையை அளிக்கக்கூடிய காணொலிகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு வெளியிட்டிருந்தது. இவ்வாறு ஹமாஸ் தரப்பினர் சுரங்கப்பாதைகளில் இருந்து இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைதிகளின் உடல்களை மீட்டெடுத்ததற்கு பின்பு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் உச்ச வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டு குறித்த சுரங்கப்பாதைகளை முழுமையாக அளித்துள்ளது. இதற்கமைவாக இந்த யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தப்பட்டதிலிருந்து 20க்கும் அதிகமான சுரங்கப்பாதைகளை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு அளித்துள்ளது. மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலே குடியிருப்பு பிரதேசங்களையும் சுரங்கப்பாதைகளையும் முழுமையாக அளித்து வருகின்றது. இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு 33 நாட்கள் கடந்துள்ள நிலைமையில் இந்த 33 நாட்களுக்குள் மாத்திரம் 1500க்கும் அதிகமான வீடுகளும் குடியிருப்பு பிரதேசங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டுள்ளன. இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களிலேயே இந்த வீடுகளும் குடியிருப்பு பிரதேசங்களும் முழுமையாக தரைமட்டமாக்கப்பட்டிருப்பதாக பிபிசி ஊடகம் செய்திகளை வெளியிட்டுள்ளது. மேலும் செயற்கைக்கோள் புகைப்படத்தினுடைய ஆதாரங்களையும் பிபிசி ஊடகம் வெளியிட்டுள்ளது. அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவம் கட்டுப்படுத்தக்கூடிய பிரதேசங்களை முழுமையாக தரைமட்டமாக்கி வருகின்றது. அடுத்து நேற்றிரவு நடைபெற்ற அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளில் ரஃபாவினுடைய சுரங்கப்பாதைகளில் சிக்கியிருக்கக்கூடிய 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளை நாடு கடத்துவதற்கான முடிவுகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதாவது அமெரிக்க தூதர் ஸ்டீவ் விட்கோஃப், ஜரேட் குஷ்னர் மற்றும் நெட்டன்யாஹுவுக்கு இடையிலே நடைபெற்ற அடுத்த கட்ட கலந்துரையாடலில் சுரங்கப்பாதையில் சிக்கியிருக்கக்கூடிய 200க்கும் அதிகமான பலஸ்தீனிய போராளிகளை நாடு கடத்துவதற்கு நெட்டன்யாஹு ஒப்புக்கொண்டுள்ளார். அதே நேரம் சுரங்கப்பாதையில் இருந்து வெளியேற்றப்பட போகும் பலஸ்தீனிய போராளிகளை பெற்றுக் கொள்வதற்கு எந்த ஒரு நாடும் இன்னும் முன் வரவில்லை. இவ்வாறு எந்த ஒரு நாடும் பலஸ்தீனிய போராளிகளை பெற்றுக் கொள்வதற்கு முன்வராத நிலைமையில் நாங்கள் குறித்த சுரங்கப்பாதைகளையும் பலஸ்தீனிய போராளிகளையும் முழுமையாக அளித்து விடுவோம் என்றும் நெட்டன்யாஹுவின் அரசு அலுவலகம் அறிக்கைகளை வெளியிட்டுள்ளது. மேலும் நெட்டன்யாஹு காலத்தினை வீணடிக்காமல், நேரத்தினை வீணடிக்காமல் குறித்த சுரங்கப்பாதை தொடர்பான உளவு தகவல்களை பெற்றுக்கொண்டு குறித்த சுரங்கப்பாதைகள் இலக்கு வைத்து பங்கபஸ்ட வெடிகுண்டு தாக்குதல்களை மேற்கொண்டு அனைத்து போராளிகளையும் முழுமையாக அளித்து விட வேண்டும் என பென்கோவிரும் ஸ்மோட்ரிச்சும் நெட்டன்யாஹுவின் அரசாங்கத்திற்கு கோரிக்கைகளையும் முன்வைத்துள்ளார்கள். டொனால்ட் ட்ரம்பினுடைய ஒப்பந்தத்தின் 2ஆம் கட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருப்பதாகவும் இதனால் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் கவலையடைந்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்திகளை வெளியிட்டுள்ளன. அதாவது அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி பிராட் கூப்பரினுடைய தலைமையில் விசேட அமர்வு ஒன்று நடைபெற்றுள்ளது. டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்டத்தினை காசாவில் நடைமுறைப்படுத்துவது தொடர்பாகவே இந்த விசேட அமர்வு நடைபெற்றுள்ளது. இதன்போது முன்வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஆவணங்களில் பல இடைவெளிகள் இருப்பதாகவும் இந்த இடைவெளிகளை நிரப்புவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் காணப்படுவதாகவும் குறிப்பாக சர்வதேச படைகளான ISF படைகளை காசாவில் களமிறக்குவதில் மிகப்பெரிய சிக்கல்கள் இருப்பதாகவும் 2ஆம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்த முடியாத நிலைமை ஏற்பட்டிருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளன. மேலும் இந்த 2ஆம் கட்ட திட்டத்தின் மூலமாக காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியுமா என்கின்ற கேள்விகள் அதிகரித்திருப்பதாகவும் இந்த திட்டத்தின் மூலமாக காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாத நிலைமை ஏற்பட்டால் என்ன செய்வது என்கின்ற கேள்விகள் அதிகரித்திருப்பதாகவும் குறித்த அமர்வு தொடர்பான தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அது மட்டுமல்லாமல் டொனால்ட் ட்ரம்பினுடைய 2ஆம் கட்ட திட்டத்தினை நடைமுறைப்படுத்தி காசாவினுடைய யுத்த நிறுத்தத்தை நிரந்தர யுத்த நிறுத்தமாக மாற்றுவதற்கு எந்தவிதமான நடைமுறை திட்டங்களும் இன்னும் வகுக்கப்படவில்லை என்றும் அமெரிக்க மத்திய கட்டளை தளபதி தெரிவித்திருப்பதாகவும் தகவல்கள் கசிவடைந்துள்ளன. அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினுடைய எரிசக்தி அமைச்சர் எலி கோஹேன் இவ்வாறு தெரிவித்துள்ளார். காசாவிலே ஹமாஸ் தானாக முன்வந்து அவர்களுடைய ஆயுதங்களை ஒப்படைக்க மாட்டார்கள். இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவும் சர்வதேச படைகளை களமிறக்குவது மூலமாகவும் காசாவிலே ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியும் என்பதில் எனக்கு எந்தவிதமான நம்பிக்கையும் இல்லை. இதனால் நாங்கள் மீண்டும் காசாவிலே போருக்கு திரும்ப வேண்டும். இதற்கான நிலைமைகளே தற்போது ஏற்பட்டுள்ளது என்றும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் எரிசக்தி அமைச்சர் எலி கோஹேன் தெரிவித்துள்ளார். அதாவது கடந்த ஜனவரி மாதம் மேற்கொள்ளப்பட்ட நடைமுறைப்படுத்தப்பட்ட ஒப்பந்தத்திலும் இதே சிக்கல்கள் தான் ஏற்பட்டிருந்தன. பணைய கைதிகளுடைய பரிமாற்றத்திற்கு பின்பு 2ஆம் கட்ட யுத்த நிறுத்த பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்ளவில்லை. 1ஆம் கட்டம் முடிந்ததும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு காசாவிலே மீண்டும் யுத்தத்தினை ஆரம்பித்தது. எனவே இதே நிலைமைகள் தான் தற்போது மேற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகரித்துள்ளன. காசாவிலே மீண்டும் போரை ஆரம்பித்து ஹமாஸை நிராயுதபாணியாக்குவதற்கு இவர்கள் திட்டமிட்டு வருகின்றார்கள். அதே நேரம் தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த ஒப்பந்தம் முறிந்து வீழ்ச்சி அடைந்து
இணைந்து காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவது பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் குறைந்தளவான இழப்புகளையே ஏற்படுத்தும். ஏனென்றால் இந்த யுத்த நிறுத்த ஒப்பந்தம் கைச்சாத்திடப்பட்டு 33 நாட்களுக்குள் பலஸ்தீனிய போராளிகளும் பலஸ்தீனிய மக்களும் அதிகளவான இழப்புகளை சந்தித்துள்ளார்கள். போரின் போது அடைந்து கொள்ள முடியாத வெற்றி இலக்குகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இந்த ஒப்பந்தத்தின் மூலமாக அடைந்து கொண்டது. காசாவினுடைய 58% பிரதேசங்களையும் கைப்பற்றிக் கொண்டது. உண்மையில் போரை விட இந்த ஒப்பந்தத்தின் மூலமாகவே அதிகளவான இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் திட்டத்திற்கமைவாக காசாவிலே மீண்டும் போர் ஆரம்பிக்கப்படுவது பலஸ்தீனிய மக்களுக்கும் பலஸ்தீனிய போராளிகளுக்கும் குறைந்த அளவிலான இழப்புகளையே ஏற்படுத்தும். எனவே தற்போதைய நிலைமைகள் இதனை நோக்கித்தான் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் 1-2 மாதங்களுக்கு 2ஆம் கட்ட ஒப்பந்தம் தொடர்பான பேச்சுவார்த்தைகளை தொடர்வார்கள். மேலும் இந்த பேச்சுவார்த்தைகளின் மூலமாக ஹமாஸை நிராயுதபாணியாக்க முடியாது என்பதனை இவர்கள் உறுதி செய்ததும் மீண்டும் காசாவிலே போரை ஆரம்பிப்பார்கள். எனவே நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். அத்தோடு இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்து என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.